எண்ணெய் காய்ஞ்சோன்னா கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன். எல்லாம் பொரிஞ்சோன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டு வதக்கணும். கறிவேப்பிலை, பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு பிடிச்சி நல்லா வதங்கணும். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு தக்காளி 3 தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி போட்டு அதை வதக்குவேன். வெங்காயம் தக்காளியாக நல்லா வதங்கி வச்சு சின்ன கத்திரி 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதை இந்த கொத்து கொத்த கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறி வைக்கலாம். வதங்க ரொம்ப எண்ணெயில் வதங்க கத்திரிக்காய் 2 நிமிஷம் ஊறி வைக்கலாம். வெங்காயம் தக்காளி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கி வச்சு மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு போட்டு கலரணும். வதக்கலாம் போட்டு மிளகாய்த்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு பச்சை வாசனை போக புளி ஊற்றிக்கலாம். நான் எலுமிச்சை போது புளி காய்ச்சி வச்சுருக்கேன். புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா கொதிச்சிச்சு கெட்டியாக தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு 3 பீஸ் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றி வச்சுங்க. தேங்காய் ஊற்றினா கொதிக்கிட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொதிக்கிட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் போடுங்க. சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிச்சு நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.